ஒரே ஒரு விஷயம் பண்ணாதனால இன்னைக்கு ஒரு குடும்பமே இல்லாமல் போயிடுச்சுங்க. இது நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் தான், ஆனால் அது யாருமே பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு மருத்துவ செலவுன்னு போயிட்டா ஒரு ஹார்ட்டுக்குன்னு போனால் மினிமம் 5 லட்சம் கேட்குறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ஷன் போனோம்னா 40 லட்சம் கேட்குறாங்க. லிவர்னு போனோம்னா 50 லட்சம் கேட்குறாங்க. எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டா பல லட்சங்கள் செலவு செஞ்சு காப்பாற்ற முடியாமல் போய் எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஈடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? பல வருஷமாக சேர்த்து வச்சு உங்கள் சொத்தை கும்பை ஒரே நாள் அழிக்கிறீங்க. இல்லாட்டி 10 வருஷம் ஆனாலும் கட்டி தீர்க்க முடியாத மாதிரி கடன் வாங்கி வச்சிடுறீங்க. ஒன்றுமில்ல, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களால் இன்னைக்கு போட்டு வைக்க முடியல. நான் எந்த கம்பெனிங்க ப்ரொமோட் பண்ண வர கிடையாது, ஆனால் இதை தெரிஞ்சிருந்து பல பேர் இன்னைக்கு செய்யாமல் இருக்கீங்க. வாழ்க்கையில் கடனுங்கிறது தானாக உருவாருது இல்லைங்க, நம்மளா ஏற்படுத்திக்கிறது. எதிர்பாராமல் வர ஒரே செலவுன்னு தெரியுமா? மருத்துவ செலவு மட்டும்தான். என்னால் ஒரே நாளில் 3 லட்ச ரூபா கொண்டு வந்து கட்ட சொன்னால் என்னால் கட்ட முடியும். ஆனால் அதே இடத்துல ஒரே நாளில் 30 லட்சத்துக்கு கொண்டு வந்து கட்ட சொன்னால் என்னால் கட்ட முடியாது. இன்னைக்கு எங்கிட்ட ப்ராப்பர்ட்டி வைக்க வரங்க நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் கடனாகி தான் நிறைய பேர் வரீங்க. எங்களுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் யாருமே இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது கிடையாது.